வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற பணியை கச்சிதமாக செய்யக்கூடியவர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்காரனுமே காயத்ரி அம்மையார் என்கிற பொய்காரி. நான் இதே நான் சொல்கிறேன்னா, நேற்று பார்த்துருப்பீங்க வீட்டில் கொரியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பொய்காரி காயத்ரியுமே பொய்கார இளவரசனுமே சீக்கிரம் கொரியர் பண்ணு, ஏன்னா நம்ம மக்களை ஏமாற்றிட்டு லட்சமாக வருமானம் பார்த்தா தான் நம்ம சொகுசாக வீடு வாங்க முடியும், புது கார் வாங்க முடியும், பையன் ஸ்கூலில் வந்து லக்ஸரியாக சேர்த்து வைக்க முடியும். அப்படி தான் நம்ம பொய்கார இளவரசனோட கொள்கை. அது வந்து கச்சிதமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த முட்டாள் மக்களுக்குமே, சுய புத்தி சுய அறிவு இல்லாத மக்களுக்குமே சுத்தமாக அறிவில்லை. எதனால் அவங்க நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட முன்புன்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி போட்டு மருந்து வாங்குறீங்கன்னா உங்களை வந்து சுய அறிவு இல்லாத ஆளுதான் சொல்லணும். பொதுவாக நம்ம உடம்புல பல பிரச்சனை இருக்கும். அந்த பல பிரச்சனை இருக்கிற இடத்துல டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு மருந்தும் நம்ம வாங்கக்கூடாது. அந்த அறிவு இல்லாமல் உங்கள் வீட்டில் யாரோ ஒரு ஆள் குடிக்கிறான்னு சொல்லி போட்டு முன்புன்னு தெரியாத ஒரு ஆளுகிட்ட நீங்கள் இந்த மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டே கொடுக்குறீங்க. நாளைக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எங்கே போய் நிற்பீங்க? எங்கே போய் நிற்க மாட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் நிற்பீங்க. அது எந்த ஒரு யூஸும் இல்லை. இந்த மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்கிது. 1000 ரூபா மருந்தை, அந்த 1000 ரூபா மருந்தை 2000 2500 கோவி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ரேட்டு வச்சு வைக்கிறார். அதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கல, ஒரு ஜிஎஸ்டி இல்லை, ஒரு கடை இல்லை, எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் சோம்பேறித்தனமாக மக்களை ஏமாற்றியிருக்கிற பணியில் கச்சிதமாக செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்காரனும் காயத்ரி அம்மையார் என்கிற பொய்காரியும். இந்த மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம் இவங்ககிட்ட தங்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தங்காது. இவங்கெல்லாம் தப்பு பண்ணி போட்டு நேராக இங்கே போவாங்க தெரியுங்களா? ஒண்டிமணிப்பம் கோயிலில் போய் தேங்காய் உடைப்பாங்க. இவங்க எந்த கோயிலுக்கு போவானாலும் புண்ணியம் சேராத, பாவம் மேலே பாவம் தான் செய்யுது. நம்ம இளவரசனோட கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அதான் கடவுள் கொடுத்த பரிசு. அந்த கார் மேலே ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனோட முழு விவரம் கடைசியில் தான் தெரியும். அப்புறம் காயத்ரி அம்மையார் இளவரசனுக்கு முதல் மனைவின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அது எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டார், எந்த இடத்துலையும் 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆடம்பரமான வாழ்க்கை காயத்ரி அம்மையார் போயிடும். இளவரசனுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. காயத்ரி அம்மையார் 2வது மனைவி தான். அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, கணவர் எந்த இடத்துல உழைக்கக்கூடாது. அப்புறம் நேற்று மளிகை கடைக்கு போயிருப்பாங்க. மளிகை கடைக்கு போய் குறைவான பொருளெல்லாம் நான் வாங்கியிருக்கிறோம், அதெல்லாம் உழைச்சில்லைங்க கிடையாது, மக்களை ஏமாற்றிருக்கிற அந்த மருந்து வருமானத்தில் இருக்கிற பணத்தில் தான் நான் வாங்கியிருப்போம். வாங்கிட்டு என்னங்கிறாரு, சேமிப்பை பற்றி சொல்கிறாரு. சேமிப்பை பற்றி யார் சொல்கிறாரு? ஒரு விவசாய இல்லையா? இளவரசனுக்கு அந்த தகுதியும் இல்லை, தராதாரம் இல்லை. அதெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க சொல்லலாம். இளவரசன் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. சேமிப்பை பற்றி சொல்கிறாரு பாருங்க. மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற பணத்தில் மளிகை சாமான் வாங்கலாம், கார் வாங்கலாம், புது வீடு வாங்கலாம், தங்க கொலுசு வாங்கலாம், தங்க நகையும் கூட வாங்கலாம். என்ன ஒரு பெருமை இருக்குது? ஒரு பெருமையும் கிடையாது. முறையாக உழைச்சா தான் நாங்கள் யூடியூப்பில் உட்காந்து வீடியோ போடுறாரு. இவரோட வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நல்லா இருக்குன்னு பார்த்தா சண்டை பிடிக்கிற வீடியோ பற்றி தான் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள திட்டி ஒரு வீடியோ போடுவார். அதை ரசிக்கிறதுக்கு அந்த பொய்காரி காயத்ரி அம்மார். ஏன்னா கணவர் கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போடணும், அந்த அம்மாவுக்கு அப்படியே என்ன ஒரு ரசிப்பு, தலையாட்டி பொம்மை. எப்படி பேட் கமெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க? அதாவது கார் எடுத்துகிட்டு போகிறாரு, நடு ரோட்டில் உட்காந்துட்டு வாயில் சிகரெட்டை வைக்கிறாரு. சிகரெட்டை வந்து மனைவி மேலேயுமே குழந்தை மேலேயும் ஊதிட்டு சண்டை பிடிக்கும்போது பேட் காமெண்ட் பண்ணாமல் நல்ல காமெண்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் சூப்பருங்க, வீராதி வீரருங்க, இப்படி தான் சொல்லுவாங்களா? அதுக்கு ஒரு வீடியோ, கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ, ஒரு வீடியோ. அப்புறம் இவங்க அம்மா ப்ரமோஷன் ஆகி இன்னொரு ஆஃபீஸ் போயிருக்குது. அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட இந்த கெட்ட வார்த்தையை பேசின வீடியோவுமே சண்டை பிடிக்கிற வீடியோ கொண்டு காட்ட சொல்லுவாங்க. அந்த அம்மா காட்டாது. ஏன்னா அவங்க அம்மா ஊருக்கு உபதேசம் பண்ணுங்க, அந்த சாமி கும்பிடுங்க, இந்த சாமி கும்பிடுவேன். ஆனால் என் பையன் மக்களை ஏமாற்றிட்டு லட்சம் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறேன். என் பையனுக்கு எந்த இடத்துல நான் ஒழுக்கத்தையுமே அறிவுமே எந்த காலத்துலையும் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஊருக்கு நான் உபதேசம் நிறைய பண்ணுவேன். அதுதான் அவங்க அம்மா. மொத்தத்தில் மக்களுக்கு சுய அறிவு, பொது அறிவு, சொந்த அறிவு இருந்துச்சா இளவரசங்கிட்ட யாருமே மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்தோட விலை வந்து 1000 ரூபா. இந்த 1000 ரூபா மருந்தை 2000 2500 விற்றுட்டுருக்குறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் மாமா குடிக்கிறான்ட்டு காயத்ரி அம்மையாருங்க பொய்காரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. சத்தியமங்கலத்தில் தான் இந்த மருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ இப்போ அவங்க சேனலில் இருக்காது. ஏன்னா அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சத்தியமங்கலம் போனால் இவங்களுக்கு வருமானம் போயிடும். ஒரு 2 பேருக்கு சேல்ஸ் பண்ணார். இது ஒரு நல்ல வழியாச்சே, நல்ல லாபம் மாட்டேங்குது, இதுவே நம்ம தொழிலாக பண்ணலாம், யூடியூப்பில் தான் நம்ம வீடியோவெல்லாம்
வியூஸ் போக மாட்டேங்குதே கேட்டால் பில்டப் நாயம் பேசுவார். 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதாவது நான் சொல்கிற சேனலில் இந்தியா குட்டி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோ 100K 150K 200K போகும். இளவரசனோட சேனலில் 100K 150K 200Kவில் போகும்னா சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் மட்டும்தான் போகும். ஏன்னா இவங்க போடுற ட்ராமா பித்தலாட்டங்கிறது நல்லாவே தெரியும். இப்போது மக்களை ஏமாற்றிட்டு அந்த வருமானத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற சொகுசான தம்பதிகள், எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல், எந்த ஒரு மூலதனம் இல்லாமல், கணவருக்கு உழைப்புங்கிற ஒரு அர்த்தம் தெரியாத ஒரு சோம்பேறி வருஷான தம்பதிகள் தான். இவங்ககிட்ட மருந்து வாங்குகிற 1ஆம் நம்பர் முட்டாள் தான் சொல்லணுங்க. அந்த முட்டாள்களுக்கு எப்போ அறிவு வரும்னு கேட்டால் எப்பவுமே வராதாட்டுக்குது. இந்த மருந்து கிடைக்கிற இடம் திருப்பி ரிப்பீட் பண்ணுற சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டர் முறையான டாக்டராக போய் விசாரிங்க. ஏன்னா அந்த டாக்டர் இந்த மாதிரி ஒரு சோம்பேறிக்கிட்டு போய் மருந்தை மக்களை ஏமாற்றிட்டு விற்றுட்டு எப்படி அனுபவிச்சார்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மக்களுக்கு எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே அறிவு வராது. இப்போ கணவன் மனைவி பில்டப்பு, எங்களுக்கு ஜப்பான்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, யூகேலேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஸ்ரீலங்காலேருந்து ஃபோன் பண்ணாங்க, அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபாரின் பிரதிநிதிகள் வந்து இவங்களுக்கு பாராட்டு விழா எடுத்தால் ஆச்சரியப்படுறதில்லை. அப்படித்தான் இனி இளவரசன் என்கிற பொய்காரன்னு சொல்லுவார். இந்த இளவரசன் இந்த மருந்து சாப்பிட்டு பல இடத்துல போதை போட்டு சுற்றினவர் தான். 45 நாள் இந்த மருந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. 10 நாள் கூடி இந்த இளவரசன் என்கிற குடியரசன் போதைக்காரன் பொய்காரன் சாப்பிட்டுக்க மாட்டார். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், 45 நாள் சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட்டு. ஏன்னா தமிழகமே இனி மதுவிலக்கிலிருந்து மாறிந்தான் நான் நினைக்கிறேன். தமிழக அரசு இளவரசனால் பல இடத்துல வருமானம் கம்மியாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இளவரசன் நீ சொல்ல போகிறாரு. இளவரசங்கிட்ட மருந்து வாங்க 1ஆம் நம்பர் முட்டாளுங்க. திருப்பி வீடியோவில் ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு மருந்து வாங்கணும்னா டாக்டர் கார்டு சொல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடாது. அது விட்டு போட்டு இந்த மாதிரி போலியான ஆளுகிட்ட நீ மருந்து வாங்கினீங்கன்னா பல விளைவுகள் சந்திக்க வேண்டி வரும். இந்த மருந்து சத்தியமங்கலத்தில் தான்